ஒரு பாவி ஒருத்தன் என்ன செய்யறான், ஒருத்தனை பத்தி பேசுறான், தெரியுமா விஷயம் அப்படின்னு சொல்லி பேசுறான்னு சொன்னா அவன் முஸ்லிமே இல்லை, அவன் மனிதனும் இல்லை, அவன் ஒரு தரங்கட்டு போன பாவின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப அந்த பாவத்தை நாம கேட்கும்போது அதுல நாமளும் கூட்டுதான். எப்படி விபச்சாரம் செய்வது கூடாதோ அந்த விபச்சாரம் செய்பவனை நம்ம கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவன் செய்யக்கூடிய ஜினாவை கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்டா, அந்த விபச்சாரத்தின் தண்டனை என்னவோ அதே தண்டனையில இவரும் கூட்டாகிறாரு. ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த குடியை இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் குடிக்க மாட்டேன்பா நீ வேணா என்ன பண்ணிக்கோ அப்படின்னு எப்படி ஒருத்தர் அந்த குடியை கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அதே போலதான் சகோதரர்களே பிறரை பற்றி ஒருவன் பேசும்போது அதை துண்டித்து விட்டு அப்புறப்படுத்தாமல் அந்த பேச்சை நாம் கேட்டோமேயானால் அந்த சம அந்தஸ்து பெற்றவனாக குற்றத்தில் ஈடுபட்டு விடுகிறோம் சகோதரர்களே. ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இறை தூதர் அவர்களே ஈடேற்றம் பெறுவது எப்படி என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், உனக்கு எதிராக உன் நாவு அமைவதை நீ தடுத்துக் கொள்வாயாக, உன் வீடு விசாலமாக இருக்கட்டும், உன் தவறுகளை நினைவு கூர்ந்து அழுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி, இதை ஹசன் என திருமதி இமாம் கூறுகிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புறம் என்றால் என்ன என்பதை அறிவீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வும் அவன் தூதருமே மிக அறிந்தவர்கள் என நபித்தோழர்கள் கூறினார். உன் சகோதரனை பற்றி அவர் வெறுக்கும் விஷயத்தை நீ பேசுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் கூறியது என் சகோதரரிடம் இருந்தால் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. நீ பேசியது அவரிடம் இருந்தால் அவரை பற்றி நீ புறம் பேசிவிட்டீர், நீ பேசியது அவரிடம் இல்லை என்றால் அவரை பற்றி நீ இட்டுக்கட்டியவர் ஆவீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆதமின் மகன் மனிதன் காலையில் எழுந்தால் மற்ற உறுப்புகள் அனைத்தும் நாவை கண்டு பயப்படுகின்றன, அவை நாவிடம் விவாதிக்கின்றன. நாவே, எங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள், நாங்கள் உன்னை கொண்டு உள்ளோம், நீ நேராக இருந்தால் நாங்களும் நேராக இருப்போம், நீ கோணலாகிவிட்டால் நாங்களும் கோணலாகி விடுவோம் என்று கூறுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமதி. அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய தராதரத்தை நாவை வைத்து நிர்ணயம் செய்து விடலாம். கண்ணியமான பேச்சுக்களை பேசுவதும், யாருடைய பம்பு தும்புக்கும் ஆளாகாமல் இருப்பதும், பிறரை பற்றி பொல்லாப்பையும் பொல்லாங்கையும் பேசாமல் இருப்பதை நீங்கள் ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் நீங்கள் டிக்ளேர் பண்ணியே சொல்லலாம் அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு மனிதனிடத்தில் பிறரை பற்றிய பேச்சு இருக்கிறதோ அவன் தரம் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபைன், உங்களிடத்தில் ஒரு பாவியானவன் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தான்னா, அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, ஒரு மனிதன் கொண்டு வந்தால்னு சொல்லலை, ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, அல்லது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இடத்துல கொண்டு வந்தான்னு சொல்லலை. அல்லாஹ் அந்த இடத்துல எந்த வேர்டை பயன்படுத்துறான்னா, இன் ஜாஅக்கும் ஃபாஸிக், ஒரு மனிதனை பற்றி ஒரு விஷயத்தை ஒரு பாவி உங்களிடத்தில் கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதை தெளிவுபடுத்துங்க. அந்த கிறுக்கம் பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணாதீங்க, நீங்கள் முடிவெடுத்துறாதீங்க, தவறாக முடிவெடுத்தீங்க அவ்வளவுதான். அவனுக்கு எப்படி அழிவோ அதே போல் அதை கேட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கும் அழிவு வந்து விடுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அந்த இடத்துல நல்ல கவனிக்கணும். அல்லாஹு தஆலா ரொம்ப விசாலமான அறிவு ஞானம் மிக்கவன். இந்த இடத்துல மனிதன் பயன்படுத்தியிருக்கலாம். இன் ஜாஅக்கும் ஃபாஸிக், இன் ஜாஅக்கும் ரஜுல், ஒரு மனிதன், அல்லது இன் ஜாஅக்கும் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் ஒரு இடத்துல வந்து ஒருத்தனை பற்றி பேசினாண்டான்னு சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல எதை நாம் பயப்படுவோமோ அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அல்லாஹ் இன் ஜாஅக்கும் ஃபாஸிக், உங்களிடத்தில் ஒரு பாவி ஒருத்தன் என்ன செய்கிறான், ஒருத்தனை பற்றி பேசுகிறான், தெரியுமா விஷயம் அப்படின்னு சொல்லி பேசுகிறான்னு சொன்னால் அவன் முஸ்லீமே இல்லை, அவன் மனிதனும் இல்லை, அவன் ஒரு தரங்கட்டு போன பாவின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பாவத்தை நாம் கேட்கும்போது அதில் நாமளும் கூட்டுதான். எப்படி விபச்சாரம் செய்வது கூடாதோ அந்த விபச்சாரம் செய்பவனை நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவன் செய்யக்கூடிய ஜினாவை கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்டா, அந்த விபச்சாரத்தின் தண்டனை என்னவோ அதே தண்டனையில் இவரும் கூட்டாகிறாரு. ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த குடியை இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் குடிக்க மாட்டேன்பா நீ வேணா என்ன பண்ணிக்கோ அப்படின்னு எப்படி ஒருத்தர் அந்த குடியை கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அதே போல தான் சகோதரர்களே பிறரை பற்றி ஒருவன் பேசும்போது அதை துண்டித்து விட்டு அப்புறப்படுத்தாமல் அந்த பேச்சை நாம் கேட்டோமேயானால் அந்த சம அந்தஸ்து பெற்றவனாக குற்றத்தில் ஈடுபட்டு விடுகிறோம் சகோதரர்களே.
அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்து நாவை பிறருக்கு நன்மை தரக்கூடியதாக மட்டுமே ஆக்குவானாக. நம்மையும் அறியாமல் சில தவறுகள் நாவிலிருந்து வெளிப்பட்டிருந்தால் தயால குணமானவனான அல்லாஹ் அதை மன்னித்து அல்லாஹ் நம்முடைய நாவை செம்மைப்படுத்துவானாக.